அனைவருக்கும் வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ் வடிவ வளர்ச்சி. மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துக்களையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க செய்திகளை பயன்படுத்தினான். காலப்போக்கில் தனது குரலை பயன்படுத்தி மொழிகள் மூலம் தனது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினான். அடுத்து சிறிதாக சொற்களை சொல்ல கற்றுக்கொண்டான். அச்சொற்கள் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டதால் சமைப்பட்டன. காலப்போக்கில் அவை பண்பட்டி பேச்சு மொழி உருவானது. எழுத்துக்களின் தோற்றம். மனிதன் தனக்கு எதிரே இல்லாதவர்களுக்கும் பின்னால் வரும் தலைமுறையினருக்கும் தன் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினான். அதற்காக பாறைகளிலும் குகை சுவர்களிலும் தன் எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்து வைத்தான். இதுவே எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலையாகும். காலந்தோறும் ஏற்பட்ட இவ்வாறான வடிவ வளர்ச்சி காரணமாக தமிழ் மொழியை பிற மொழியினரும் எளிதில் கற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழ் மொழி கணினி பயன்பாட்டிற்கு ஏற்ற மொழியாகவும் ஆகியிருக்கிறது. நன்றி.